ஹாய் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சுவையான கோழிக்கறி எப்படி செய்வோம்னு பார்ப்போம். அதுக்கு நான் 2 கோழிக்கால் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். 2 அடிக்காலை எடுத்து பொரிக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். மற்றது வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, 2 உள்ளி, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, மற்றது பெருஞ்சீரகம், வெந்தயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். சட்டி அடுப்பில் வைப்போம். எண்ணெயை விட்டாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டது நாங்கள் தாளிக்கிற வளத்தையும் போடுவோம். இதுக்கு இப்போ உள்ளியை போடுவோம். இஞ்சியையும் கையோட போடுவோம். இப்போ பச்சை மிளகாய் உண்டு, மற்றது வெங்காயத்தையும் போடுவோம். ஒரு வெங்காயம், பம்பா வெங்காயம் வெட்டி அதில் அரைவாசி கொஞ்சம் கூட இதில் போடுறேன். அப்புறம் நாங்கள் கடைசியாக சின்ன வெங்காயம் போட போகிறோம். கடைசியாக போடும்போது அது நல்லா இருக்கும். இப்போ இது வதங்கி வரட்டும். பாருங்கோ, இப்போ வதங்கி வந்துட்டது. இப்போ நாங்கள் இதுக்கு கொஞ்சம் தக்காளி பழம் போடுறேன். நான் முதல் சொல்ல மறந்துட்டேன். ஒரு தக்காளி பழத்தில் பாதியை விட கொஞ்சம் குறைவு வச்சுக்கலாம். இதெல்லாம் போடுறேன். இது விரும்பினால் போடலாம், விடுகள் விடலாம். நான் போடுறேன். வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு போட்டால் கொஞ்சம் டக்கண்டு வதங்கும். தக்காளி பழம் டக்கண்டு வதங்குறதா தான் இந்த உப்பு போடுறேன். பிறகு நாங்கள் கோழி இறைச்சிக்கு பிறகு உப்பு போடலாம். இப்போ இது வதங்கி வரட்டும். தக்காளி பழம் வதங்கி வந்துட்டுது. அந்த எண்ணெயெல்லாம் பாருங்க பிரிஞ்சு வந்துட்டுது. இப்போ நாங்கள் கோழியை போடுவேன். பாருங்க, கோழியை போடுவேன். கோழியை போட்டு அதுக்காக உப்பையும் இப்போ போடுவேன். உப்பை பார்த்து அளவாக போடுங்கோ. பிறகு காணாட்டிலும் பார்த்து செய்யலாம். இப்போ மூடி விடுவேன். இதிலேருந்து நான் தண்ணி பெருகி அவிஞ்சு வரும். பிரட்டி விடணும் முடக்கிட. இதுக்கு நான் தண்ணி விடையில. இந்த ரச்சியில் இருந்து பெருகின தண்ணி தான் இது. பாருங்க, கொஞ்சம் தண்ணியெல்லாம் பற்றி அந்த எண்ணெயில் லைட்டாக பொரிஞ்சு கொண்டுருக்குந்த ரச்சி. இந்த ஸ்டேஜில் நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் போடுவோம். 1 டீஸ்பூன் மஞ்சள். மற்ற இதுக்கு தேவையான அளவு தூளையும் போடுவோம். ரச்சி கறிக்கு எப்போ முறைப்பாத்தான் இருக்கணும். அப்போ தூள் கொஞ்சம் கூட போடலாம். நாங்கள் இதை பிரட்டி விடுவோம். பிரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் விட்டு கொள்ளலாம். இப்போ இதுக்கு தண்ணியை விடுவோம். இப்போ நாங்கள் மூடி விடுவோம். அவியட்டும். நான் இடையில் ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி போட போகிறேன். இப்போ போட்டால் அவிஞ்சு கரைஞ்சிடும். அதால் கொஞ்சம் இடையில் தான் போடுவேன். போடைக்க காட்டுறேன்.
இப்போ கோழிக்கறி இஞ்சி ஆவியாட்டம் நாங்கள் இதை உப்புத்தூள் எல்லாம் போட்டு பிரட்டுவோம். அதுக்கு நான் கொஞ்சம் மஞ்சள் போடுறேன். இந்த கோழியை வெட்டும்போது இப்படி கீறி விடுவோம் உடைக்கிற, அப்போ தான் உள்ளுக்குள்ளே அந்த நாங்கள் ஒரு மசாலா தூள் எல்லாம் இறங்கி கோழி பொரியல் நல்லா இருக்கும். கீறி விடணும். என்ன இப்படி விட்டு இருக்கிறேன்னு பாருங்கோ. இப்போ நான் மஞ்சள் போடுவேன். 1 டீஸ்பூன் மஞ்சள். சில்லி பவுடர் வந்து இது தனி மிளகாய் தூள் தான், ஒரு 2 டீஸ்பூன் அப்படி போடலாம். சில்லி பவுடர், இது வந்து ஆசியா தந்தூரி பவுடர், இதுவும் போட்டு செய்கிறேன். இதுவும் ஒரு 2 டீஸ்பூன் அப்படி போடுறேன். மற்ற இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவேன். தேவையான அளவு உப்பு, போட்டுட்டு இதை பிசைஞ்சு விடுவேன். இது ஊறி வரட்டும். ஊறி வரத்தான் பொரிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் ஊறினா காணும். இடைக்கிட அப்படி கிளறி விடணும். நல்லா கொதித்து வந்துட்டுது. கொதித்து 10 நிமிஷம் ஆகிட்டுது. நான் அந்த உருளைக்கிழங்கு வெட்டி போட போகிறேன். ஒரு 10-15 நிமிஷம் வரும் இதை கொதிக்கு. இப்போ நான் வந்து இந்த ஒரு நடுத்தர சைஸான ஒரு உருளைக்கிழங்கு அதையும் வெட்டி போட போகிறேன். இறைச்சியோடு சேர்ந்து அவிஞ்சு வரும்போது இந்த உருளைக்கிழங்கு மிகவும் சுவையாக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். அதனால் நான் இது இப்போ வெட்டி போட போகிறேன். வெட்டி போட்டு பாருங்கோ. இந்த மாதிரி வெட்டிட்டு இதுக்குள்ளே போடுவோம். சின்ன வெங்காயமும் உரித்து இப்படி ஒரு வெங்காயத்தை பாதியாக இப்படி வெட்டணும். ஒரு வெங்காயத்தோடைய பாதியாக வெட்டி வைக்கணும். ஒரு இவ்வளவு வெங்காயம் இறக்குறதுக்கு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு முதல் போடணும். போட்டால் நல்லா இருக்கும். இப்போ என்னோட கொஞ்சம் தான் நான் அப்படி உடைச்சி வெட்டி வச்சுருக்கிறேன். என்னோட வெங்காயம் பெருசாக இல்லை. இவ்வளவு கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இது அவிஞ்சூரி வரைக்கும் இது இப்படியே இருக்கும், முழுசாக நல்லா இருக்கும். முதலே போட்டால் கரைஞ்சிடும். அப்போ அதால் தான் நான் கொஞ்சம் இறக்குறதுக்கு கொஞ்சத்துக்கு முதல் போடுறதுக்கு வெட்டி வச்சுருக்கிறேன். தூள்கள் காணாட்டி பார்த்து போடுங்க. இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு இதுக்குள்ளே போட்டுட்டோம். உருளைக்கிழங்கு ஆவிறதுக்கு தண்ணி காணாட்டி பார்த்து விடலாம். கொஞ்சம் தண்ணி காணாதான உருளைக்கிழங்கு அவிச்சு வர, அப்போ நான் கொஞ்சம் சுடு தண்ணி தான் போடுறேன். சுடு தண்ணி விட்டால் நல்லா கொதித்து கொண்டு கேட்க. அப்போ அந்த உருளைக்கிழங்கு அவிஞ்சு வாரதுக்கு தூள் காணாட்டியெல்லாம் இப்போயே பார்த்து போடுங்க. பிறகு போட்டால் பிறகு தூள் மணமாக இருக்கும். அப்போ இப்போ போட்டிங்களேண்டா காணாட்டி உங்களுக்கு அவிஞ்சு நல்லபடியாக வரும் கதை. அதை நான் கடைசியாக கறி இறக்கும் பொழுது இந்த சரக்கு வறுத்து போடணும். இறைச்சி சரக்கு இதுக்கு நான் ஒரு சிறிய தொண்டு பட்டையும் 3 ஏலக்காயும் ஒரு 3-4 கிராம்பு, சின்ன கிராம்பாக இருக்கக்கூடிய 3-4 போடுறேன். இல்லாட்டி ஒரு 3 பெரிய கிராம்புன்னு ஒரு 2-3 போட்டால் காணும். 2 கோழிக்கால்லாம் நான் செய்கிறேன். இப்போ காணும். ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம், கொஞ்சம் வெந்தயம், மற்றது பெருஞ்சீரகம். அன்னாசி பூ இருந்தால் கூட நீங்கள் போடலாம். என்னட்டு அது இல்லை, அதனால் நான் போடையில. இப்போ நான் இதை கலர் படாமல் வறுத்தெடுக்கணும். அப்போ தான் வாசனை நல்லா இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அப்போ நாங்கள் இதை வறுத்தெடுத்து வைப்போம். ஆறின அப்புறம் இடித்து கடைசியாக போடுவோம். நெல்லிய சூட்டில் கலர் படாமல் வறுக்கணும். இன்னும் கொஞ்சம் அவியோன் உருளைக்கிழங்கு. நாங்கள் இப்போ இந்த வெங்காயத்தையும் போடுவோம். அப்போ இந்த வெங்காயமும் அந்த உருளைக்கிழங்கும் சேர்ந்து அவிஞ்சு வர
இந்த கறி எல்லாம் வெந்துடும். நாங்கள் இப்போ இந்த வெங்காயத்தை போடுவோம். கருவேப்பமில்லை இல்லாடியாக தான் நான் இந்த கறிக்கு போடையில். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் தாராளமாக போட்டுக்கொள்ளுங்க. சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் கூட வெட்டி போடலாம். உங்கள்கிட்ட இருந்தால் தாராளமாக போட்டுக்கொள்ளுங்க. நல்ல சுவையாக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்க, நல்ல சுவையாக இருக்கும். நாங்கள் மூடி விடுவோம். இப்போ நாங்கள் கோழியை பொரிக்கிறதுக்கு சட்டியை வைப்போம். எண்ணெயை விடுவோம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டது. நாங்கள் இந்த கோழியை போடுவோம். போட்டுட்டு காட்டுறேன். இந்த ஒரு உள்ளி ஒன்று போடுறேன். ஏனென்று சொன்னால் இந்த உள்ளி மீன் பொரிக்க இறைச்சி பொரிக்க இந்த உள்ளியை போட்டுட்டு இதை பொரித்தால் அந்த வீடு மீன் வாசமோ பொரிச்ச வாசங்கள் இதுகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த உள்ளியை போடுவேன். இது போட்டால் அந்த மீன் மரங்கள் மீன் பொரிக்கைக்கெல்லாம் இது போட்டு பொரிக்க நான் மீன் மரமாக இருக்கணும்ல வீடு. அப்போ அப்படி இருக்காது உள்ளி போட்டு பொரிக்க. இப்போ நான் ரச்சிக்கு நான் போடுறேன். இந்த கோழி வச்சு இந்த பொரிக்க வாசங்கள் வராமல் இருக்கிறதுக்காக இது போடுறேன். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. கொஞ்சம் வெங்காயம் அவியணும். அவியட்டும். மூடி விடுவோம். எல்லா பக்கமும் திரட்டி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் போயிடும். அடுப்பெல்லாம் நிப்பாட்டிட்டேன். நான் இந்த இறைச்சி சரக்கை போடுவேன். கலந்து விடுங்கோ. இப்போ இதுக்கு வந்து தேசிப்புளி விடணும். ஆனால் இப்போ சூடாக இருக்க விடக்கூடாது. ஆறின பிறகு தான் விடணும். ஆறின பிறகு விடுங்கோ. விட்டு நீங்கள் சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். இதுவும் பொரிச்சு அள்ளியாச்சு. நீங்கள் ஒரு பாதி தேசிப்புளி விட்டால் காணும். பாதி தேசிப்புளி விடுங்கோ. நான் விட்டது பதிவாகையில். இதே மாதிரி சுவையான இறைச்சிக்கறி இதே மெத்தடில் செய்யுங்க. அந்த கடைசியாக சின்ன வெங்காயத்தை போட்டு செய்யும்போது மிகவும் சுவையான ஒரு கறி நீங்கள் செய்த இது இருக்கும் உங்களுக்கு. வடிவாக இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையுமென்று சொல்லிக்கொள்ளுகிறேன். இத்துடன் முடிக்கிறேன். நன்றி. ஓகே, பாய்.